ஸோ 4வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8% தனி வட்டி விதத்தில் 2000 என்ற தொகை இரட்டிப்பாக மாறுவதற்குரிய காலம். ஸோ இங்கே வந்து ஆர் வந்து என்ன கொடுத்துட்டாங்க, 8% கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 2000 கொடுத்துருக்காங்க. என்ன தான் கேட்டிருக்காங்க. இது என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. இங்கே நமக்கு P இருக்குது, R இருக்குது, என்ன மட்டும்தான் தெரியணும். பட் இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இரட்டிப்பாக மாறுதுன்னா என்ன அர்த்தம், 2000 ரூபாங்கிறது 4000 ரூபாயாக மாறுது. அப்போது 2000 ரூபாங்கிறது 4000 ரூபாயாக மாறுது. இது பிரின்சிபல் அமௌண்ட்டு, இது டோட்டல் அமௌண்ட்டு. அப்போது பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது, டோட்டல் அமௌண்ட் இருக்குது. அதுலேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? டோட்டல் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிச்சோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடும். இப்போ 4000லேருந்து 2000 போச்சுன்னா 2000. ஸோ அகைன் என்ன, அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் 2000, பிரின்சிபல் அமௌண்ட்டும் 2000 இன்ட்டு N இன்ட்டு R வந்து 8 டிவைடட் பை 100. அவ்வளோதான். சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இங்கே இருக்க 2000 கேன்சல் ஆயிரும். அடுத்து 8, அப்போ என்ன வரும், N இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 8ன்னு வரும். ஸோ இதை அடித்தோம்னா 2 4s are 4 டைம்ஸ் அடிக்கலாம். 2 4s are 8, இங்கே 25 டைம்ஸ்ன்னு வரும். ஸோ அப்போ 25 டிவைடட் பை 2 இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 12.5ன்னு கிடைக்கும். ஸோ 12 வருஷத்தில் தான் இந்த 2000 ரூபாங்கிற காசு வந்து 4000 ரூபாயாக மாறும்.